ஸ்ட்ராட்டஜிஸ் டு க்ரோ அண்ட் என்கேஜ் யுவர் ஆடியன்ஸ். ஸோ இப்போ பெய்ட் ஆட்ஸ் இல்லாம நார்மல் ஆர்கானிக் பிராண்டிங்ல எப்படியெல்லாம் நீங்க உங்களோட நார்மல் கஸ்டமர்ஸ்ல என்கேஜ் பண்ணா உங்களோட ஆடியன்ஸ் க்ரோ பண்ணலான்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க எவ்ரிடே நீங்க ரீல்ஸ் போஸ்ட் போடுறப்போ, நீங்க அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கிற மாதிரியான சில என்கேஜ்மென்ட் டைப் போஸ்ட்டும் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும். கைண்ட் ஆஃப் கிவ் அவேஸ், இல்லாட்டினா கைண்ட் ஆஃப் கான்டெஸ்ட் நீங்க போடுற மாரி, இல்லாட்டினா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல இருந்து ஒரு வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து எவ்ரி வீக் இல்ல 2 வீக் ஒன்ஸ் நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருக்கணும். அது. ஸோ நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா ரீல் போடுறது ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு பர்ட்டிகுலர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மைல்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதுல 10% ஆஃப். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில என்கேஜ்மெண்ட்ஸும் வந்து கண்டிப்பா உங்களோட ஆடியன்ஸ வந்து வைடர் ஆக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாம நார்மல் ஆர்கானிக் பிராண்டிங்ல வாட் யூ ஸ்பீக் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ த வே யூ ஸ்பீக் அப்படிங்கிறதா வந்துட்டு அவங்க கிட்ட வந்து என்கேஜ்மெண்ட் கொண்டுட்டே போகும். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து எப்பவுமே ஒரு ஹூக் பாயிண்ட் 200% அவங்கள வந்து அட்டென்ஷன் கிராபிங்கா இருந்தா மட்டும்தான் அந்த பர்ட்டிகுலர் ரீல் வந்துட்டு சக்சஸ் ஆகுறதுக்கும் ஃபெயிலியர் ஆகுறதுக்கும் இருக்கு. ஸோ நார்மலா இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுட்டு உங்களோட பிராண்டை க்ரோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரீல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, பெஸ்ட் ஹூக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அண்ட் என்கேஜிங் கிவ் அவேஸ், அப்புறம் வந்துட்டு பசில்ஸ் இல்ல Q&As அந்த மாதிரி அவங்கள என்கேஜ் பண்ற மாதிரியான கொஸ்டினர்ஸ் நீங்க பாருங்க. ஃபார் மோர் சச் டிப்ஸ் ஃபாலோ சைன் மீடியா இன்ஃபோடெக். தேங்க்யூ.